கடந்த 2 நாட்களாகவே அஜய் என்ற இளைஞரின் புகைப்படம் முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டா என அனைத்து சோசியல் மீடியா பக்கங்களிலும் பேசுபொருளாகியுள்ளது. பேசுபொருள் என்பதை விட கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. யார் அந்த அஜய்? அவர் வெளியிட்ட புகைப்படத்தின் பின்னணி என்ன? அரியலூர் மாவட்டம் கோரியாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த 19 வயது நிரம்பியவர் அஜய். பாலிடெக்னிக் ஃபைனல் இயர் படித்துக் கொண்டிருக்கிறார். இவரது தாய் அமுதா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அமுதா ஊரில் விவசாய வேலைக்கு செல்லும் நாட்கள் தவிர்த்து சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் கூடும் வார சந்தையில் காய்கறி விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார். அஜய் கல்லூரிக்கு செல்லும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் கிடைக்கும் வேலைக்கு சென்று அதன் மூலமாக பணம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார். விவசாய வேலை, ஓட்டுநர், கேட்டரிங் பணி, கட்டுமான தொழில் என எந்த வேலையாக இருந்தாலும் தயங்காமல் செய்து கொண்டிருக்கிறார். அதில் கிடைத்த பணத்தை சிறிது சிறிதாக சேமித்து தனது கனவான KTM பைக்கை வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தனது விருப்பத்தை வீட்டில் உள்ளவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அஜயின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு சிங்கப்பூரில் வேலை செய்யும் அவரது தாய்மாமன் தாய் அமுதா, அரியலூரில் ஹாலோ பிளாக் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அத்தை தனலட்சுமி, பாட்டி என தனது குடும்ப உறுப்பினர்களின் பங்களிப்போடு 2.25 லட்சம் விலை கொண்ட புதிய KTM ரக பைக்கை முழுவதும் பணம் கட்டி வாங்கியிருக்கிறார் அஜய். அப்படி பைக் வாங்கும் புகைப்படம் மற்றும் வீடியோவை அஜயின் உறவினர் ஒருவர் தனது இன்ஸ்டா ID மற்றும் முகநூலில் பகிர்ந்திருக்கிறார். அந்த இன்ஸ்டா மற்றும் முகநூல் பதிவுதான் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் கடும் பேசுபொருளாகி வருகிறது. குறிப்பாக இளைஞரின் செயலுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சிலர் அவருக்கு ஆதரவாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விலை உயர்ந்த புதிய KTM ரக பைக்கை வாங்கும் அஜயின் அருகே நிற்பவர் அவரது அத்தை தனலட்சுமி. அவர் தனது காது, கழுத்து, மூக்கு, கை, கால்களில் எந்த ஒரு அணிகலனும் அணியாமல் நிற்பார். இதை சுட்டிக்காட்டி கருத்துக்களை பகிர்ந்து வரும் இணையதளவாசிகள் அத்தையான தனலட்சுமியை அஜயின் தாயார் என்றும், ஏழ்மை நிலையில் உள்ள ஒருவனுக்கு இத்தனை லட்சம் விலை கொண்ட பைக் தேவையா என்ற கேள்வியையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் கூட அஜய்க்கு ஆதரவாக பலரும் ஏழ்மை நிலையில் உள்ள ஒருவர் இந்த பைக்கை வாங்கக்கூடாதா என்ற கேள்வியையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மகனின் ஆசையை தாய் நிறைவேற்றுவதில் என்ன தவறு என்ற கேள்வியும் அங்கு வைக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட அந்த இளைஞர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இது பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். தெரியும் சார், எல்லாம் தெரியும். என் பையன் வண்டி நாங்கள் தான் சார் வாங்கி கொடுத்தோம். என் தம்பி பணம் கொடுத்துருக்காங்க. என் தம்பி வேலைக்கு போய் காசு வச்சிடலாம். நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த வண்டி வாங்கணும். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். தேவையில்லாத இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் தேவையில்ல. என் பையனை தப்பாக பேசுகிறாங்க. இந்த வண்டி என் பையன் கேட்டான்னு வாங்கி கொடுத்தோம். இந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் சொல்லிக்கிறேன் என் பையன்கிட்ட, பொறுமையாக போ, வாப்பா, பொறுமையாக போய் பொறுமையாக வான்னு சொல்கிறேன். ஒரு அட்வைஸ் பண்ணலாம், தம்பி பொறுமையாக போய் பொறுமையாக வா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம். ஏழ்மையாக இருக்கிறவங்க இந்த வண்டி வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? என் பையன் கேட்டால் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இதில் என்னங்க சார் தப்பு? பொண்ணுங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நகை, சொத்து பத்து, மேக்கப்பு, இந்த மாதிரி அவங்க அப்பா விருப்பத்த தகுந்த மாதிரி அவங்க வாழ்வாங்க. இப்போ பசங்களை எடுத்துக்கிட்ட வரைக்கும் பைக்கு, காரு, வீட்டில் இருக்கவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், அப்படி தான் நினைப்பாங்க. அதை போல தான் நானும் என் வீட்டில் இருக்கவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு, என் வீட்டில் இருக்கவங்க யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லாரோட பர்மிஷனோட தான் நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் என் வீட்டில் இருக்க நகையவோ எதையுமே அடமானம் வச்சுக்கணும்னு வாங்கலை. நான் சம்பாதிச்சேன், என் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காசு கேட்டேன், அதை வச்சு தான் நான் வண்டி வாங்கினேன். புகைப்படத்தில் உள்ள பெண்மணியை இளைஞரின் தாய் என விமர்சித்து வந்த நிலையில் அந்த பெண்மணி இளைஞரின் அத்தை என்பதும், அவர் அரியலூரில் ஹாலோ பிளாக் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது. வண்டி போட்டதுனால யாரோ தெரியல, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் விட்டுட்டு தப்பாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் பையனும் எங்கள் கூட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவனும் கஷ்டப்பாளி தான். அவனும் கஷ்டப்பட்டு காசு கொஞ்சம் வச்சுருந்தான். நான் கொஞ்சம் கொடுத்தேன். அதெல்லாமல் அவங்க மாமா கொஞ்சம் கொடுத்தாங்க. டியூவில் உன்னால் கட்ட முடியாதுப்பா, மழை டைமு, ரெடி கேஸ் கட்டிக்க அப்படின்னு நான் ஒரு கடன் வாங்கி கொஞ்சம் கொடுத்தேன். நான் கையில் வேலை செஞ்ச காசு கொஞ்சம் வச்சுருந்தேன். அந்த பையன் வேலை செஞ்ச காசு கொஞ்சம் வச்சுருந்தான். அவங்க மாமா கொஞ்சம் சிங்கப்பூர்லேருந்து அனுப்பியிருந்தாரு. எல்லாத்தையும் வச்சு தான் அந்த பையன் அந்த வண்டி எடுக்கிறதுக்கு யார்ட்டையுமே சொல்லாமல் என்னை மட்டும் அழைச்சிட்டு போய், என்னையும் என் தம்பியும் அழைச்சிட்டு போய் வண்டியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ரெடி காசில் சின்ன பையனாக இருக்கான், கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இது தப்பாலாம் கமெண்ட் பண்ணுறாங்களாம். இது எப்படி தான் நியூஸ் வெளியே போச்சுன்னே எனக்கே தெரியல. நாங்கள் இயல்பாகவே நான் இப்படி தான் இருப்பேன். எந்த ஒரு நகை நட்டும் போட மாட்டேன். ஏன்னா வேலை செய்யறது சிமெண்ட்டில் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால் என்னால் போட முடியாது. அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் போட மாட்டேன். என்னோட இயல்பு அவ்வளோதான். எங்கள் பையன்லாம் தப்பாக பேசுறதுக்கு வேலை கிடையாது. அவன் போடக்கூடாது வரக்கூடாதெல்லாம் சொல்ல மாட்டான்.
நான் எப்போதும் இப்படிதான் இருப்பேன். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்தவித அணிகலன்களும் அணியாமல் இருந்த தனலட்சுமிக்கு பட்டுப்புடவை மற்றும் அவரது கழுத்து, காது, மூக்கு என நகைகளால் அலங்கரித்து AI தொழில்நுட்பத்தில் அவரது புகைப்படத்தை தயாரித்தும் அதனை அதனோடு இணைத்து இணையவாசிகள் பகிர்ந்து வருகிறார்கள். மேலும் அஜய் தனது உழைப்பில் வந்த பணத்தின் மூலமாக தனலட்சுமிக்கு பட்டுப்புடவை, நகைகள் வாங்கி கொடுப்பது போலவும் AI தொழில்நுட்பத்தில் புகைப்படத்தை தயாரித்து ஒரு சிலர் பகிர்ந்து வருகின்றனர். சந்தோஷத்தோடு ஒரு பைக்கை வாங்கி அதனை வீடியோவாக வெளியிட்ட இந்த சம்பவம் முகநூல் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருப்பது அஜய் மற்றும் குடும்பத்தினருக்கு கடும் மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் கூட பைக் வாங்கியது பரவாயில்ல தம்பி. நயன்தாராவுக்கு அவரது கணவர் விக்னேஷ் சிவன் 10 கோடிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதையும் தான் அனைவரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். என்ன செய்தாலும் பேசுவார்கள். KTM பைக்கில் வேகமாக போய் உனது உயிருக்கும் சரி, அடுத்தவர் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. இதுதான் அனைவருடைய கோரிக்கையும். இது தொடர்பாக முகநூல் பக்கத்தில் செல்வகுமார் என்ற ஒருவர் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். நாம எல்லோருமே ஏதோ பொறாமையில பேசுற மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. ஒரு பணக்காரர் தொடர்ந்து பணக்காரரா இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு ஏழை தொடர்ந்து ஏழையாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில தான் இப்படி சொல்றாங்க. யானை வாங்குவதற்கு முன்பாக தென்னந்தோப்பு வாங்கும் தகுதியை வளர்த்து கொள்வது நல்லது. இல்லையென்றால் யானை பசிக்கு இருக்கும் செல்வமும் அழிந்துவிடும் என்பதால் தான் இவ்வாறு சொல்கிறார்கள் என செல்வகுமார் கூறியிருக்கிறார். அவரது கருத்துக்கு பலரும் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். Subscribe to One India and never miss an update.